ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஈர்ப்பு விதியானது ஒரு க்ஷணமும் வேலை பார்த்துட்ருக்குங்க. பிரபஞ்ச வழி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் நான் 7 to 8 ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். மார்னிங் எழுந்திரிச்சு ஈவினிங் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், அப்போ தான் அது ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அப்போ நம்ம செய்கிற ஒரு செயலும் பிரபஞ்ச வெளியில் பதிவு செய்யப்படுது. அது என்ன விஷயமோ அதுக்கு உண்டான தன்மையான மற்ற விஷயங்களை ஈர்க்குது. இப்போ காலையில் நம்ம எழுந்திருக்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு குட் நியூஸ் கேட்டுட்டு எழுந்திரிக்கிறோன்னா அன்றைக்கி நாள் பூரா சூப்பராக இருக்குது அப்படின்னா உண்மையிலே நாள் பூரா அதே மாதிரி சூப்பராக அமையும். அதே மாதிரி காலையில் ஒரு நாள் லேட்டாக எழுந்துட்டோம், அச்சோ போச்சு இன்றைக்கி டேவே பாழாயிடுச்சு அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அன்றைக்கி நாள் பூரா நம்ம எல்லாத்துக்குமே லேட்டாக தான் போவோம், அதே மாதிரி தான் அமையும். அப்போது நாமளே அதை சொல்லிடுறோம், காலையிலேயே பிரகடனப்படுத்திடுறோம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத. அப்போ அந்த விஷயத்தை ஆரம்ப புள்ளியை வச்சு தொடர் சங்கிலியாக நம்மளே அதை உருவாக்கி அதை நடக்க வைக்கிறதுக்கான காரணகர்த்தாவும் நாமளாவே ஆயிடுறோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கூட பயணம் பண்ணுறவங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கலை, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்மளை பற்றி கமெண்ட் கொடுக்கல அப்படின்னா அதில் ஒரு ஏமாற்றம் அந்த இடத்துல அவங்க மேலே கோவப்பட்டோ வருத்தப்பட்டோ அந்த உணர்வுகளில் அதிக நேரம் இருந்து அதை தாண்டி அதுக்கப்புறம் நம்ம செய்கிற எல்லா செயல்லையும் அது வெளிப்படுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம், அவங்க வேலையாக இருக்காங்க, அதோடு சேர்த்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க. காஃபி நல்லாவே இல்லை, சுகரே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கும் வருத்தம். நம்ம போட்டு தானே கொடுத்தோம், ஆனால் அவங்க கலந்துருக்க மாட்டாங்க, நாமளும் அதை கவனிக்காமல் விட்டுருப்போம். ஸோ இதுக்கு நீ காஃபியே போட்டு கொடுத்துருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொன்னோன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு மொத்தமாக ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுக்கும் சங்கடம், அவங்களுக்கும் சங்கடம். இது அவங்களையும் அடுத்தடுத்த விஷயங்கள் செய்கிறப்போ இல்லை நம்மளை அடுத்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்தும், நம்மளையும் கஷ்டப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமாக செய்ய 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 என்ன ஆகும்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக திரும்ப திரும்ப ஈர்க்கப்படும். இதெல்லாம் அனாவசியமாக நம்மளோட சக்தியை எனர்ஜியை டைவர்ட் பண்ணும். அதாவது தேவையில்லாத விஷயங்களை செலவழிக்க வச்சு தேவையில்லாத விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஈர்க்கிறதுக்கான வழிவகையை அமைச்சு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இதுக்காக நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு இல்லை, வருத்தப்படக்கூடாதுன்னெலாம் இல்லை. அந்த க்ஷணம் இருந்துட்டு அதை அடுத்து தொடர் சங்கிலியாக எடுத்துகிட்டு போகாமல் இருக்க ட்ரை பண்ணினோன்னா நம்ம வாழ்க்கையும் ஒரு மாயாஜாலம் நிறைந்த வாழ்க்கையாக சந்தோஷமாக அமையும் அப்படின்றது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.